ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 16 தான். இப்போ உள்ள ஜென்ரேஷனில் எல்லாருக்குமே வெயிட் அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு காரணம் நம்ம ஒழுங்கான ஃபுட்டை எடுத்துக்காத தான். மோஸ்ட்லி எல்லாரும் சொல்லுவாங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றனால வெயிட் கெயின் ஆகுது, நீ இப்படி சாப்பிட்றனால வெயிட் கெயின் ஆகுது, அப்படி சாப்பிட்றனால வெயிட் கெயின் ஆகுது அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் ஜங்க் ஃபுட்டே சாப்பிட்டாலும் அதை நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெயிட்டு கெயினே ஆகாது. நம்ம நிறைய பேரை பார்ப்போம், ஒல்லியாக இருக்கவங்களெல்லாம் பார்ப்போம், இவங்களாம் எப்பட்றா இவ்வளோ சாப்பிட்றாங்க ஆனால் வெயிட்டே ஏற மாட்டேங்குது, நம்ம எதுவுமே சாப்பிடாமல் இருந்தால் கூட நம்மளுக்கு வெயிட் ஏறுது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். பட் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தால் தான் கண்டிப்பாக வெயிட் ஏறும். நீங்கள் நல்லா சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட்டு ஏறாது, உங்கள் உடம்பும் வந்து ஹெல்த்தாக இருக்கும். சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து ரொம்ப டிஃபால்ட்டு தான் ஆகுமே. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்திரிச்ச உடனே ஓவர் நைட் சொக் பண்ண ஜீரா வாட்டர் எடுத்துக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பீரியட்ஸ் பெயின்லாம் கேர்ள்ஸ் அவஸ்தைப்படும் போது இந்த மாதிரி ஜீரா வாட்டர் நம்ம கண்டினியூஸாக எடுக்கும்போது பெயின் வந்து நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும். அப்புறம் ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு ஏதாவது ஒரு டீடாக் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது டீ காப்பி குடிக்கிற கிரேவிங்ஸை வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது, வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம ப்ரோட்டீன், கார்ப், ஃபைபர் இது 3 இருக்க மாதிரி பேலன்ஸாக எடுத்துகிட்டே வரும்போது நம்மளுக்கு வெயிட் வந்து லாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம எவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்டாலும் அந்த சாப்பிட்ட ஃபுட்டோட நம்ம ஃபைபர் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகவே ஆகாது. வெயிட் வந்து நார்மலாக இருக்கும், இல்லைனா லாஸ் பண்ணி கொடுக்கும். நான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முளைக்கட்டின பச்சை பயிறு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். இது வந்து சோயா சங்க்ஸில் எக்கு போட்டு கொத்தி கீமா மாதிரி பண்ணி சாப்பிட்டேன். வெயிட் லாஸில் இருக்கோம், நம்ம இப்படி தான் சாப்பிடணும் அப்படி தான் சாப்பிடணும் அப்படின்லாம் இல்லை. ஆயிலை கம்மி பண்ணி நம்ம எப்படி வேணாலும் டேஸ்ட்டாக சாப்பிடலாம். நான் இன்றைக்கி சாப்பிட்ட மாதிரி தான் என் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நான் சாப்பாடு பண்ணி கொடுத்தேன். அவங்களும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டாங்க, ஹாப்பியாகவும் சாப்பிட்டாங்க, டேஸ்ட்டாகவும் சாப்பிட்டாங்க. ஆஃப்டர்நூனில் எனக்கு வெளியில் போகிற ஒர்க் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ராவல் பண்ணி போயாச்சு. இன்றைக்கி லஞ்ச் வந்து நான் வெளியில் தான் சாப்பிட்ற மாதிரி ஐடியாலே இருந்துச்சு. நம்ம போகிற ஒர்க்குக்கும் போயிட்டு நம்மளுடைய லஞ்ச் நம்ம அவுட் சைடு ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலுமே அதை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடும்போது நம்ம உடம்புல நல்லாவே வெயிட்டு லாஸ் ஆகும், நல்லாவே ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். நான் போனோடனே கடைக்கு போனோன்னா ஒரு நாட்டுக்கோழி சூப்பு தான் வாங்கி குடித்தேன். இது வந்து சூப் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கும் போது நம்மளால் ரைஸ் வந்து நிறையாவே எடுத்துக்க முடியாது. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு சூப் குடிச்சிட்டு நான் இன்றைக்கி பிரியாணி தான் சாப்பிட்டேன். தால்ச்சா, பச்சடி, பிரியாணி எல்லாம் வச்சுட்டு இதில் ரைஸ் வந்து 1/4 பங்கு வச்சுட்டு சிக்கன் வந்து நான் நிறையாவே எடுத்துக்கிட்டேன். ஃபிஷ் ஃப்ரை வாங்கியிருந்தாங்க, பட் இதில் ஆயில் நிறையா இருந்ததுனால நான் இதில் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன். பட் நான் எதையுமே டேஸ்ட் பண்ணாமல் இல்லை, எல்லாமே டேஸ்ட் பண்ணியும் நானும் சூப்பராகவும் சாப்பிட்டேன், டேஸ்ட்டாகவும் சாப்பிட்டேன். பட் எல்லாத்தையுமே ஒரு லிமிட்டாக அளவோடு வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் அளவோடு எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா என்றைக்குமே எந்த ஃபுட்டு சாப்பிட முடியுது நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா நாளும் எல்லா ஃபுட்டும் சாப்பிட்லாம், பட் அளவோடு எடுக்கும்போது நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். இது எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஒரு டைஜெக்ஷன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மோர் மட்டும் நான் வாங்கி குடித்தேன். அதை அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காரா பூந்திலாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் போகும்போதே எடுத்துகிட்டு போயிட்டேன். குக்கும்பர் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். காருக்கு வந்த உடனே நான் குக்கும்பர் எடுத்தேன். குக்கும்பரில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. இதை சாப்பிடும்போது உங்கள் உடம்புக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு நான் மதியானம் லஞ்சு வந்து ஹெவியாக சாப்பிட்டேன்னா நான் நைட்டு வந்து சூப் மட்டும் எடுத்து என்னுடைய டின்னரை வந்து சூப்பராக முடிச்சிட்டேன். இது வந்து ரெடிமேட் சூப் தான், நான் வாங்கிட்டு வந்து கடையில் வாங்கிட்டு வந்து செஞ்சு தான் சாப்பிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் நம்ம வெயிட் லாஸ் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.